எனக்கு மட்டும் என்ன, அவனுக்கு பிசியோதெரபி பண்ணணும்னு ஆசையா இருக்குமா என்ன? அவனை கல்யாணம் பண்ண நீயே தயங்குற, நான் தயங்க மாட்டேனா? எனக்கு என்ன உரிமை இருக்கு மதி? ஆதி உன்னோட புருஷன், அவனை நீதான் அக்கறையா பாத்துக்கணும். அவன் உனக்காக சண்டை போட்டதுனாலதான் இப்படி அடிபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இந்த நேரத்துல நீதான் அவனுக்கு கைக்கு கையா இருந்து அவனை கவனிச்சுக்கணும். உண்மையாவே அவன் கை சரியாகணும்னு நீ நினைச்சினா நீயே போய் அவனுக்கு உதவி பண்ணு. என்ன மகள் எப்படி பேசுற? ஹாஸ்பிடல்ல ஒரு பேஷண்ட் இந்த நிலைமையில இருந்தா நீ ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டியா? அந்த மாதிரி நினைச்சு பண்ணலாம்ல. அதையேதான் நானும் கேக்குறேன். உனக்கு பிடிக்கலனா நீ ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ற மாதிரி நினைச்சிட்டு ஆதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடு. உனக்கு பிசியோதெரபி நல்லா வரணும் எனக்கு நல்லா தெரியும். நீ இப்படி தயங்கிட்டு நிக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? புருஷனுக்கு முதுகு தேக்க பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட உதவி கேக்குற மாதிரி இருக்கு. சரியான நேரத்துல என்ன பழி வாங்குறல மகள். போடி போடி மகள். மகள் நான் பழைய மகிழினியா இருந்திருந்தா இந்நேரம் துடிச்சு போய் உனக்கு பிசியோதெரபி பண்ணிருப்பேன். ஆனா இனி அப்படி பண்ண முடியாது. இனி மதிதான் உனக்கு எல்லாமே. உன்னை தொடர உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆதி, கொஞ்சம் நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரி ஆதி, உன்னோட கைவலி குறையாம கண்டிப்பா Dress போட முடியாது. அதனால நான் உனக்கு பிசியோதெரபி பண்ணி விடுறேன். வலி சரியாயிடும். அதுக்கப்புறமா Dress போட்டுக்கலாம் ஆதி. பரவாயில்ல மதி, நான் டவலை போத்திக்கிட்டு சமாளிச்சுக்கிறேன். இது அப்படியே விடு, காலையில சரியாயிடும். இல்ல ஆதி, டவல் போட்டுட்டு எப்படி நீ ரூமை விட்டு வெளியில போக முடியும்? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே வெளியில குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. சட்டை போடாம போனா உன்னால சமாளிக்க முடியாது. நீ அப்படி கம்ஃபர்டபுளா திரும்பி உட்கார. ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி நினைச்சுக்கோ ஆதி. திரும்பி உட்காரு. வலிச்சா சொல்ல. மெதுவா மெதுவா. சீதா, மதி எவ்வளவு அக்கறையா என் தம்பி ஆதிக்கு மசாஜ் பண்ணி விடுறா பாத்தியா? இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க என் தம்பி கொடுத்து வச்சிருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒட்டாம இருக்காங்களேன்னு நாமளும் சந்தேகப்பட்டோம்ல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஆமாங்க, மகிழினி பிளான் படி நம்ம ஏற்காடுக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லன்னா ஆதியும் மதியும் இப்படி நெருக்கமா இருந்திருப்பாங்களா? ஊர்ல அத்தையும் ஸ்வேதாவையும் வச்சுக்கிட்டு தினம் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. கரெக்டா சொன்ன. ஏய், நீ அதே மாதிரி எனக்கு மசாஜ் பண்ணி விடுறியா? அதெல்லாம் கிடையாது. போங்க, ரூமுக்கு போங்க.
இந்த பக்கங்க அந்த இல்லங்க இந்த பக்கம் போங்க.